என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளை சனி மகா பிரதோஷ நாள். இந்த நாளில் என் பிள்ளை சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டு உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள வேண்டிய நாள். என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க உன் தாயானவள் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு செல்வதும் சிவபெருமானை வழிபடுவதும் எப்பொழுதும் நீ வழக்கமாக செய்கின்ற ஒரு விஷயம்தான். இருந்தாலும் சில கூடுதல் தகவல்கள் உனக்கு தெரிந்திருந்தால் நீ கோவிலுக்கு செல்லும் பொழுது மனநிறைவோடு செல்வாயல்லவா? நாம் கோவிலுக்கு செல்கின்றோம், என்ன செய்ய போகின்றோம், ஏது செய்ய போகின்றோம், என்ன வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சிலருக்கு உண்மையாகவே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இதை எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் புதிதாக செய்பவர்கள் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வாய்ப்பு கிடையாது. பிரதோஷம் என்ற உடனேயே அந்த நாளில் சிவபெருமானுக்கு நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் சில இருக்கின்றது. அதில் எல்லா பொருட்களையுமே வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றாலும் சில முக்கியமான பொருட்களை நிச்சயமாக வாங்கி கொடுக்கலாம். அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது என்பதனை உன் தாயானவள் உனக்கு இப்பொழுது சொல்லித் தருகின்றேன். என் பிள்ளையே, சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மலர் வெண்தாமரை. அதே நேரத்தில் அவருக்கு இளநீரை வாங்கி கொடுக்கலாம், நார்த்தங்காய் வாங்கி கொடுக்கலாம், விபூதி வாங்கி கொடுக்கலாம். அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு திருநீரு நீ அதிகமாக கோவிலுக்கு வாங்கி தானம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல முன்னேற்றங்களை நீ கண்கூடாக காண்பாய். என் பிள்ளையே, தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் வாங்கி கொடுத்தால்தான் அது நடக்கும் என்பது அர்த்தம் கிடையாது. அதற்கு மாறாக என் பிள்ளையே, சில விஷயங்களை நாம் தெய்வத்திற்கு செய்யும் பொழுது நமக்கு மன திருப்தி கிடைக்கும் என்பதற்காகத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன். சில விஷயங்களை நீ செய்வதன் மூலமாக உனக்கு மன நிறைவு கிடைக்கிறது என்றால், உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்கள் நீங்குகிறது என்றால் அதை செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. யாரும் உன்னை வற்புறுத்துவதில்லை. செய்தால் உனக்கு மன திருப்தி கிடைக்கும். தெய்வம் உனக்கு நீ கொண்ட அன்பிற்கு பலனை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். தெய்வத்தின் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தெய்வமும் அந்த அன்பை திருப்பி கொடுப்பார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நாம் ஒருவருக்கு இது பிடிக்கும் என்று தெரிந்து அதை வாங்கி கொடுக்கும் பொழுது உன் மனது எந்த அளவிற்கு திருப்தியாக இருக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார். அதிலும் தெய்வத்திற்கு பிடித்த ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்றால் அதில் உனக்கு சந்தோஷம் இன்னமும் அதிகமாகத்தானே இருக்க வேண்டும். நாம் சிவபெருமானுக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்து விட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை மன மகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய். என் பிள்ளையே, அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நாளில் உனக்கு தெரிந்திருக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ மன மகிழ்ச்சியோடு இந்த நாளில் தெய்வத்திற்கு நல்லபடியாக உன் வேண்டுதலை நிறைவேற்ற எல்லாவற்றையும் செய்து கொடுத்து விடுவாய். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை தரத்தான் செய்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கத்தான் செய்கின்றது. நீ வணங்குகின்ற தெய்வமும் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொருட்களும் செய்கின்ற பரிகாரங்களும் என்று எல்லாமும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றி கொண்டுதான் வருகின்றது. எல்லா சூழ்நிலைகளும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நல்லபடியாகத்தான் இருக்கின்றது. எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது தெரியாத நிலையில் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தெய்வமே கதி என்று இருந்து விட்டாயானால் உனக்கு இருக்கின்ற உன்னுடைய உழைப்பிற்கு
நிச்சயமாக உன்னுடைய இந்த பக்திக்கான பரிசு கிடைத்துவிடும். எதையும் செய்யாமல், எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் நமக்கு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ உன்னுடைய உழைப்பை முழுமையாக செயல்படுத்தி நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமாக உனக்கு பலன் உண்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து விட்டாய். இதற்கு மேலும் நீ பெரிதாக வருந்தவோ வேதனைப்படவோ எதுவும் இல்லை என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ நல்லபடியாக கடந்து வா. நீ உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் சரியாக செய்துவிட்டு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களிடத்தில் வேண்டுதல் வை. நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள், ஆசைகள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும். இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான முழுமையான பலன்கள் உனக்கு கிடைத்துவிடும். இத்தனை காலமும் என் பிள்ளை ஏங்கி தவித்த விஷயங்கள் எல்லாமுமே இனி உனக்கானதாக உன் கைகளில் வந்து கிடைத்துவிடும். எல்லா நேரத்திலும் நீ என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று எண்ணி பயந்தது எல்லாம் நீங்கி நம் வாழ்க்கையில் இதுதான் நடக்கப் போகின்றது என்கின்ற தெளிவை உனக்கு நிச்சயமாக கொடுத்துவிடும் இந்த இறைபக்தி. என் பிள்ளையே, சர்வசாதாரணமாகவெல்லாம் எதையும் இங்கு யாரும் சொல்லி விடுவதும் இல்லை, யாருக்கும் தெரிந்து விடுவதும் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரிகிறது என்றால் அந்த விஷயத்தை நீ நிச்சயமாக மனதார நினைத்து செய். எப்பொழுது நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு பலன்களை கொடுக்கின்றதோ அப்பொழுது அதை நீ மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தலாம். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எந்த ஒரு காலகட்டத்திலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் என்னவென்று வருகின்ற குழப்பங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல நிலைமை இந்த வாழ்க்கையில் தொடங்கிவிடும் என்பதுதான் உண்மை. இத்தனை காலமும் உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விட்டாய். இதற்கு மேலும் தொலைப்பதற்கு எதுவும் இல்லை. இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைத்து விடக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற உச்சபட்ச சந்தோஷங்கள் இனிமேல் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வேண்டும். இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்த துணிந்தார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கண்டு உன்னிடத்தில் தவறான விஷயங்களை புகுத்த முயற்சி செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டி உன் வாழ்க்கை என்னவென்பதனை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சிவபெருமானினுடைய அன்பும் அருளும் இருந்துவிட்டால் அது ஒன்றே போதும். என் பிள்ளைக்கு இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் தேவையில்லை என்கின்ற மனநிலை உனக்கு நிச்சயமாக வந்துவிடும். சரியான நேரத்தில் சரியான தகவலை பெற்றிருக்கின்றாய். நாளை உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற சிவபெருமானின் கோயிலுக்கோ அல்லது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற சிவபெருமானினுடைய படத்திற்கோ நான் சொன்னது போல நார்த்தங்காய், வெண்தாமரை, விபூதி, அதுபோல இளநீர், வில்வ இலை, இது போன்று ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து அவர் முன்னால் வைத்து அவரினுடைய அன்பையும் அருளையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மனது தெளிவாகவும் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு பலன்களை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நடக்கவிருக்கின்ற அத்தனையும் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.